வேறு லெவல், சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான கேரளா சம்மந்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். ஸோ வீட்டில் காய்கறி எதுவும் இல்லை, ஏதாவது குயிக்காக செய்யணுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாமா? ஸோ முதல்ல நான் வந்து ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். சும்மா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் பெரிய வெங்காயம் வேணால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சின்ன சாம்பார் வெங்காயம் அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சம்மந்திக்கு வந்து நான் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இப்போது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் மாற்றி செய்கிறேன். சில பேர் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டைரெக்டாக பச்சையாக மிக்சியில் அரைச்சி அதை அப்படியே ரைஸில் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அது ஒரு மெத்தட். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்லைட் வேரியேஷன் தான். எனக்கு வந்து அந்த வெங்காயம் ரொம்ப பச்சை டேஸ்ட்டு பிடிக்காது. ஸோ அதனால் ஜஸ்ட் லைட்டாக தான் நான் வந்து ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாவோ இல்லைன்னா ரொம்ப ப்ரௌனாவோ ஆக தேவையில்லை. ஜஸ்ட் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போகிறோம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து மிளகா சேர்க்குறேன். இதுக்கு நான் 10 மிளகா எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் புளியும் சேர்க்குறேன். ஜஸ்ட்டு சின்ன சின்ன பிட்ஸாக அந்த மாதிரி பீஸஸாக நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். ஸோ காரமும் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மிளகா காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் ஒரு 4 மிளகா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதே போகிறோம். ஐயோ, ஸோ லைட்டாக ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஆற விட்டுடலாம். ஸோ வெங்காயம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறி போச்சு. இப்போ நான் மெதுவாக மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து இங்கே ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருகி வச்சுருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக இதுக்கு போய் இதில் சேர்க்க போகிறேன். கொட்டிடும் பயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ அடுத்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு, நல்லா அரைச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரே டைமில் அரைக்க முடியலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஓப்பன் பண்ணி மிக்ஸி ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுட்டே அரைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துடும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் எதாவது மெதுவாக அரைங்க. ஸோ அம்மிக்கல்லில் அரைக்கணுன்னா சூப்பர், அதை விட பெட்டர் இல்லை. அதில் கூட நீங்கள் இந்த தொகையில் இந்த சம்மந்தியை அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து கொஞ்சம் அப்படி விட்டு விட்டு தான் அரைச்சிருக்கேன். ஸோ நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாமே அரைஞ்சிருக்கு, நல்லா அரைஞ்சிருக்கு. கேரளா ஸ்டைல் தேங்காய் சம்மந்தி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு பால் பிடிக்க போகிறேன். ஒரு பெரிய உருண்டையாக நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். சம்மந்தி என் கையளவுக்கு விட பெருசாக இருக்குது. ஸோ பாருங்க, சூப்பராக எங்கள் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள். ஆஹா. ஸோ அடுத்தது இப்போ அது நல்ல சுட சுட சாதத்தில் கொஞ்சம் வச்சு நெய் ஊற்றி சாப்பிட்டா வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதுதான் நான் செய்ய போகிறேன்.
பிரமாதமான கேரளா தேங்காய் சம்மந்தி ரெடி பண்ணியாச்சு. ரைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வாயில் தான் போடணும். வாய் ஊறுது எனக்கு. ஆஹா, பிரமாதம், சான்ஸே இல்லை. இவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்டா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வேறு லெவல், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ட்ரை பண்ணி எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக செஞ்சுட்டோன்னு. இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னால் சாப்பிட்றது நிறுத்தவே முடியல, அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of the Home Cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.